ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தால் ரெட் கலரில் கூட சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐக்கானையை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிச்சன் க்ளீனிங் டிப்ஸுங்க. நம்ம லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. நம்ம கிச்சனை பார்த்திங்க அப்படின்னா வந்து நீட்டை எப்படி வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்ட் வந்து பார்த்து நம்ம சமைக்கும் போது சின்ன சின்ன வேலைகளை வந்து இதுக்காக ஒதுக்கி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதே போல் இருக்கக்கூடிய எறும்புங்க. நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எறும்பு வந்து எங்கே தேடியும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ இதை வந்து எப்படி வந்து வரவிடாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, நம்ம பெருங்காயம் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பெருங்காய பொடி சமையலுக்கு. அதை பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தண்ணியில் கலந்து அதுக்கப்புறம் அந்த எறும்பு இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தெளிச்சிடணும். நார்மலாக அந்த பொடியை வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாங்க. பட் இருந்தாலும் அது நிறைய தேவைப்படும். அப்படிங்கிறதுனால தான் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ எறும்பு நம்மக்கிட்ட வந்து இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டு பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த எறும்பு போகக்கூடிய இடங்கள் மேக்ஸிமம் வந்து கிச்சனில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் தான் சர்க்கரைலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாக நம்ம வந்து ஊற்றிடுவோங்க. இப்போ ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எறும்பு எல்லாமே வந்து மயங்கி கிடைக்கும். அந்த பெருங்காய தண்ணி பட்ட இடத்துல இருக்கக்கூடிய எல்லா எறும்புகளுமே வந்து மயங்கிடும். அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எறும்பும் நம்ம கிச்சனுக்குள்ளே வந்து வராது. நம்ம நீட்டாக வந்து கூட்டி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெருங்காய பொடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப விலை கிடையாது. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம சமைக்கும்போது எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ஸ்டவ் மேலேயே அந்த அடுப்பு மேலேயே நம்ம வந்து வச்சுருவோம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து வேலை பார்க்கும்போது ரொம்ப கடன்னு வேலை பார்க்கணும்னு நினைப்போம். அதனால் நம்மையுமே அறியாமல் அதை அந்த இடத்துல வச்சுருவோம். ஸோ அப்போ வந்து அது வந்து ரொம்ப இதாக இருக்கும், பிசுக்காக இருக்கும். அதை க்ளீன் பண்ணணும். அதுக்காக கீழே வந்து ஒரு பிளேட் வச்சு அந்த ஸ்பூனை வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் இதை ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது நமக்கு தடுமாற்றம் வந்துடும். ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து வச்சுருவீங்க. இல்லைனா தண்ணி மருந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு மேலே வந்து வச்சுருவீங்க. இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அடுப்பு மேடைகளை வந்து துடைக்கணும், தண்ணி தொட்டு துடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. சும்மா லைட்டாக நம்ம வந்து துடைச்சி விட்டாலே போதும். பால் காய வச்சாலுமே அப்படிதாங்க. பால் கரை வந்து அந்த அடுப்பில் பட்டுருச்சு அப்படின்னா வந்துட்டு உடனே அதை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா வந்து பிடிச்சது பிசுக்காக ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சன்னலில் பார்த்திங்கன்னா நான் அந்த பேப்பர் போட்டு எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து அதை வச்சுருப்பேன். ஸோ இதை அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா வந்து டெய்லி வந்து அது மேலே பார்த்திங்கன்னா சின்ன மண் கொட்டும், இல்லைனா தூசி இருக்கும். அது மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து துணி வச்சு தொடச்சி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஃபுல் டீப் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். அப்படி இல்லைனா நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சின்ன தூசிகள் எல்லாம் நம்ம சாதம் செஞ்சாலும் சரி, பொரியல் செஞ்சாலும் சரி, குழம்பு செஞ்சாலும் அதில் கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ரெகுலராக வந்து செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் வந்து க்ளீனாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சனை வந்து கூட்டும்போது இந்த கிரைண்டர் கீழே இருக்கக்கூடிய சின்ன தூசிகள் ஃபுல்லாக அதுக்குள்ளே போயிருக்கும். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜ், இது மாதிரி டேபிள், டைனிங் டேபிள், இது மாதிரி எந்த பொருட்கள் இருந்தாலும் அதுக்கு கீழே நம்ம ரெகுலராக கூட்டும்போது அந்த தொடப்பத்தை விட்டு கூட்டுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா இந்த சின்ன தூசிகள் எல்லாமே வந்து அதுக்குள்ளே போகாமல் நம்மளுடைய கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். ஏன்னா குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பிஸ்கட் கவர்ஸ்லாம் வந்து அங்கங்கே பிரித்து போட்டுருவாங்க. அது ஃபுல்லாக அங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ கிச்சனை வந்து க்ளீனாக வந்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் சொன்னேன் பார்த்திங்களா, பால் நம்ம வந்து பொங்கிருச்சு அப்படின்னா வந்துட்டு அதை உடனே நம்ம எடுத்து கழுவிட்டோம்னா இந்த பிரச்சனை வந்து இருக்காது. ரொம்ப நாள் 2 நாள் 3 நாள் இழுத்துட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த இது ஃபுல்லாக வந்து கரையாக வந்து கருப்பு கலரில் வந்து பிடிச்சிடும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து முன்னாடியே நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா டக்குன்னு நம்ம கழுவிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டீப் க்ளீனிங் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வினிகரோ பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணாமல் சும்மா சாதாரண வந்து பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டு கூட கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிட்டு நம்ம டூத் ப்ரெஸ் இருக்குங்க பார்த்திங்களா, ஸோ பழைய ப்ரெஸ், அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் வச்சு க்ளீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அது மேலே இருக்கக்கூடிய பிசுக்கல்கள்லாம் வந்து இருக்குது பார்த்திங்களா, எண்ணெய் பிசுக்கள், அதுக்கு வந்து ஸ்க்ரப் பேடை வந்து ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க.
அந்த ஸ்க்ரப் பேட் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டூத் பேஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோங்க. ஸோ சில பேருக்கு வந்து கிடைக்காது பார்த்தீங்களா, பேக்கிங் சோடா, வினிகர். கிராமங்களில் இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது. சப்போஸ் வந்து கிடைக்கவும் கிடைக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரெஸ் யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து பளிச்சுன்னு இருக்குங்க. ஏன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டவ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப் பேட் யூஸ் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய பிசுக்குகள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தான் வந்து பேஸ்ட், எந்த ஒரு பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நமக்கு கோல்கேட், பெப்சோடென்ட் அது மாதிரி எந்த ஒரு பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரெஸ் அப்படிங்கிறது அதனுடைய வளைவு சுழிகள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப் பேடில் க்ளீன் பண்ணுறத விட இந்த ப்ரெஸ்ஸில் க்ளீன் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணலாம். சின்ன சின்ன இடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளையுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ் வந்து ரொம்ப சின்ன சின்ன தூசிகள் அது மாதிரி என்ன இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடலாங்க. ப்ரெஷ்ஷை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு துணி வச்சு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈரப்பதமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை தொடச்சி எடுத்துருவோம். அப்படி இல்லைனா வந்து டாட்டாக வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய வைக்கிறது, குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சாம்பார் வந்து பொங்கி வர்றது, பருப்பு பொங்கி வர்றதுக்கூடிய தண்ணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடியில் இருக்குங்க. நம்ம எப்போதுமே வந்து அடுப்பு மேடை க்ளீன் பண்ணும்போது கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகள் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஸ்மெல் அடிக்கும், கரப்பாம்பூச்சி வந்து அடிக்கடி வரும், குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படிங்கிறதுனால இதையும் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நீட்டாக இருக்குங்க. நார்மலாக வந்து தண்ணி வச்சே வந்து க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைனா அப்படின்னா வந்துட்டு சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுக்குகள் இருந்தது அப்படின்னா வந்துட்டு சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அடுப்பு மேடை க்ளீன் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த பால் கரையெல்லாம் வந்து சிந்திருக்குங்க. இதுக்கு ஸ்க்ரப் பேட் யூஸ் பண்ணுறத விட நம்ம ப்ரெஸ் யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்குங்க. ஆனால் துருப்பிடிச்சக்கூடிய கரைகள்லாம் வந்து இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா இருக்கும். அதை எல்லாமே வந்து ப்ரெஸ்ஸை வச்சு க்ளீன் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் க்ளீன் பண்ணிடலாம். அதே சமயம் சின்ன சின்ன கரைகள் கூட அதில் வந்து இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், துருப்பிடிச்ச மாதிரி எவ்வளவோ இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த பேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அடுப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வால்பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு எண்ணெய் பிசுக்குகள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ஏதாவது பொரியல் பண்ணும்போது தெரிக்கிறது அது மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன் டைம் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கவுண்டர் டாப் தாங்க. இதுவுமே வந்துட்டு நம்ம பேக்கிங் சோடா, வினிகர், சோப்பு இல்லாமல் ப்ரெஸ் யூஸ் பண்ணியே நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் ரொம்ப பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தேன் அப்படிங்கிறதுனால எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள். இது எல்லாமே பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணதுனால வந்துட்டு பார்க்குறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீட்டாக இருக்குதுங்க. ஒரு ஸ்மெல்லும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா இருக்குங்க. அதை மேலே இருக்கக்கூடிய வால்பேப்பர்ஸ் அப்படிங்கிறதையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ணுறதுனால நல்லா பார்க்குறதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சூப்பராக சுத்தமாகவும் இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாகவே ப்ரெஸ் வச்சு நான் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வந்து துணி வச்சு நம்ம துடைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க. துடைக்காமல் விட்டோம் அப்படின்னா அதோட ஈரப்பதம் வந்து அப்படி அப்படியே இருக்கும். துடைச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து நீட்டாகவும் அழகாகவும் இருக்குங்க. இப்போ பார்த்தா ஃபுல்லாகவே வந்து பளிச்சுன்னு நமக்கு பார்க்கும்போதே தெரியும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல் நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கவுண்டர் டாப் பார்த்திங்க அப்படின்னா வந்து சூப்பராக நீட்டாகவும் இருக்குங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கிறது நம்ம கிச்சனுக்குள்ளேயே வந்து சிங்கு தாங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான். அதாவது ஒரு நாளைக்கு எப்படி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப வந்து ஸ்மெல் அடிக்கும். இப்போ நான்வெஜ் நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அதிலே க்ளீன் பண்ணுறதுனால வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்குங்க. நம்ம எல்லா பாத்திரமுமே வந்து எப்போவுமே வந்து கழுவிட்டுருப்போம். அது குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா வந்து சொல்லவே வேண்டியது இல்லைங்க. அதனால எப்போதுமே சிங்கை நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. என்னது பார்த்திங்க அப்படின்னா வந்து சிங்க் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணி இதுக்கும் வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மேலே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்து இப்போ தான் நான் க்ளீன் பண்ணி விட்டதுனால எல்லாமே வந்து எடுபட்டு வந்துருச்சு. பட் ஒரு சிலது வந்து எடுபடலைங்க. அதனால பார்த்திங்கன்னா இது மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணி அந்த சிங்க் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டேப் அந்த வால்பேப்பர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம அது இடுக்குகள் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா வந்து சிங்க் வந்து ஸ்மெல்லும் அடிக்காது, பார்க்குறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஏன்னா ப்ரெஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. நம்ம ஸ்க்ரப் பேட் யூஸ் பண்ணி பாஞ்ச் யூஸ் பண்ணுறத விட ப்ரெஸ் யூஸ் பண்ணுறது நம்மளுடைய வேலைகளை வந்து கடகடன்னு முடிக்கலாம். ஏன்னா ப்ரெஸ் வந்து சின்னதாக இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த மூளை முடுக்குகள் எல்லாமே இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் வந்து நீக்கிருங்க, நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்க் க்ளீன் பண்ணும்போது ப்ரெஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் நம்ம பாத்திரம் வந்து தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டைம் தேய்ப்போம், ஈவினிங் தேய்ப்போம். அப்போ தேய்ச்சி முடித்த உடனே வந்து சிங்கையும் வந்து கையோடு வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அப்படி ஆறு போட்டு க்ளீன் பண்ணாதீங்க, ஸ்மெல் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுங்க. நமக்கும் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். கிச்சனுக்குள்ளே என்ட்ராகுமே பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்மெல் வந்து அடிக்கிறதுனால வந்து நமக்கு சமைக்கிறதுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கையோடு அந்த பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு சிங்கையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டப்பா அந்த ஸ்க்ரப் பேடு பாஞ்சி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். நம்மளுடைய கிச்சனுமே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பராக வந்து நல்லா நீட்டாக பளிச்சுன்னு வந்து தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாதம் சமைக்கும் போதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி அந்த மேலே பார்த்திங்கன்னா சாதம் வந்து கொட்டியிருக்குங்க. அதையும் வந்து கையோடு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. எந்த ஒரு வேலையுமே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கையோடு க்ளீன் பண்ணிட்டா வந்து நம்மளுடைய வேலையை வந்து சீக்கிரமாக முடிச்ச ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு இருக்கும். நமக்கு டயர்டும் ஆகாது. மிக்ஸி யூஸ் பண்ணாலும் சரி, கிரைண்டர் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த மாவெல்லாம் வந்து பின்னாடி வந்து தெரிச்சிருக்கும் இல்லையா, அதை வந்து கையோடு நம்ம வந்துட்டு ஈர துணி வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஸோ இது பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா வந்து அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீட்டாக இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து சிங்குக்கு கீழே வந்து கண்டிப்பாக ஒரு மேட் ஒன்று போடுங்க. நம்ம எப்போ தான் வந்து பாத்திரம் துலக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சிந்தும். நம்மளே வந்து தெரியாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சொல்லவே வேண்டியது இல்லைங்க. இதோடு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கிச்சனுக்கும் வந்து மோப் போட்டு தொடச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். சிங்குக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு கிளாத் போட்டிங்க அப்படின்னா நம்ம பாத்திரம் தைச்சி முடிச்சோடனே கையோடு வந்துட்டு அதையும் நம்ம கையையும் வந்து தொடச்சிக்கலாம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக நம்மளோட நைட்டிலாம் சேரலை சொல்லவே வேண்டியதில்லைங்க. ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. எப்போதுமே வந்து நம்ம ஸ்டவ்வுக்கு கீழே ஒரு பிளேட் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு பால் பொங்கி வந்தாலும் சரி, பருப்பு வேக வைக்கும்போது குக்கர் வந்து பொங்கி வந்தாலும் சரி, இந்த பிளேட்டில் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் நீட்டாக நம்ம பிளேட்டை கழுவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.